கர்த்தாவே ஆசீர்வதிக்கப்பட்டதான நேரத்துக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாள் எங்களுக்கு ஒரு விசேஷமான நாள் ஆண்டவரே. நாங்கள் கூடி இந்த இடத்துல ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ள ஒரு மன ஆவியை தாங்கும் ஆண்டவரே, தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பலவீனம் மாறட்டும், கட்டுகள் மாறட்டும், பிரச்சனைகள் மாறட்டும், கவலைகள் மாறட்டும் ஆண்டவரே. இந்த நாளில் விடுதலையோடு உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். எங்கள் பாடல்கள், எங்கள் ஆராதனை, எங்கள் செய்தியை ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்கணும். இந்த நாளில் நீர் எங்களோடு பேசணும் ஆண்டவரே. மனுஷர் சத்தத்தை அல்ல, தேவ சத்தத்தை இந்த இடத்துல கேட்பதற்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை தேவ பிரசன்னம் இருக்கட்டும். எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடுங்க. ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக் கொள்வே. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக் கொள்வே. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவே. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவே. சோத்திரமே அப்பா சோத்திரமே, சோத்திரமே அப்பா சோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ரப்பா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ரப்பா, சுகம் தரும் தெய்வமே. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ரூவா, எங்கள் நல்ல மேய்ப்பரே. யெகோவா ரூவா, எங்கள் நல்ல மேய்ப்பரே. சோத்திரமே அப்பா சோத்திரமே, சோத்திரமே அப்பா சோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறீர். யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறீர். கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீர். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீர். சோத்திரமே அப்பா சோத்திரமே, சோத்திரமே அப்பா சோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக் கொள்வே. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக் கொள்வே. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே,
கருத்தோடு துதித்திடுவே கர்த்தநாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே யெகோவா ராபா சுகம் தரும் தெய்வமே யெகோவா ராபா சுகம் தரும் தெய்வமே கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா கர்த்தநாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே கர்த்தநாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே கர்த்தநாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. நாளையில கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகும். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். தானியேல் சாப்டர் 6 6ஆம் அதிகாரம். அப்படி கடைசி வசனத்தின் கடைசி பகுதி நான் இப்படி வாசிக்கிறேன். தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தானியேலின் காரியம், சத்தமாக சொல்லுங்க, தானியேலின் காரியம். அதில் உங்கள் பேரை போட்டு நீங்கள் படிக்கணும். இப்போ அந்த வார்த்தையில் தானியேல் என்கிற இடத்துல யார் பேரை போடணும்? யார் பேரை போடணும்? இப்போ நீங்கள் உங்கள் பேரை சொல்லி நீங்கள் படிக்க போகிறீங்க. அந்த வார்த்தையை படிங்க பார்க்கலாம். என் காது கேட்கணும். நல்ல படிங்க. தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. உங்களுக்கு ஜெயம் வேணுமா வேண்டாமா? வெற்றி வேணுமா வேண்டாமா? ஹலோ, எல்லாருக்கும் வெற்றி வேணுமா? அப்போ சத்தமாக சொல்லுங்க. ஆன்சியின் காரியம் ஜெயமாக இருந்தது. அப்படி சொல்லி சத்தமாக சொல்லுங்க. கடவுளே கடவுளே கடவுளே, ஒருத்தர் கூட வாயை திறந்து சொல்ல மாட்டேங்கிங்களே. பேச தெரியலையா? இல்லாத ஏன் எனக்கு ஜெயம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எல்லாரும் சொல்லுவோமா? தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்க காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். உங்க காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். ஆமென். தொடையில் தொட்டில் கையை பிடிச்சி சொல்லணும். கையை பிடிச்சி சொல்லணும். அதில் தான் இருக்கு நம்முடைய காரியங்களை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுகிறவர். தாவீது சொல்லுகிறாங்க, ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்து என்ன செய்வோம்? அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நாங்கள் ஜெயமாய் எழுந்து நிமிர்ந்து இருக்கிறோம். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தம் பண்ணப்படும். ஜெயம் யாரால வரும்? அப்ப ஜெயத்தை தருகிறவர் கர்த்தர். இங்க வேதம் சொல்லுகிறது, தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. தானியேலின் காரியம் எப்படி இருந்தது? ஆமா, தானியேலின் காரியம் ஆசீர்வாதமாய் இருந்தது. தானியேலின் காரியம் எப்படி இருந்தது? ஆமா, அதுக்கு முந்தின வார்த்தைகளை நீங்க படிச்சீங்கன்னா 2 ராஜாக்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று தரியூர் ராஜா, இன்னொன்று யாரு? பைபிள்ல இருக்குது. பைபிளை பாருங்க. கோரேஸ் ராஜா. கோரேஸ் தரியுவின் நாட்களிலும் கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தானியேலை குறித்து நம்ம எல்லாருக்கும் நன்றாய் தெரியும். இந்த தானியேல் எருசலேமில் இருந்ததான ஒரு வாலிபன். நேபுகாத் நேச்சர் எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய போன போது அந்த யுத்தத்தில் எருசலேம் பட்டணத்தை அழித்து அங்கே இருக்கிறதான அந்த தேவாலயத்தில் இருந்ததான வெள்ளி பாத்திரங்கள், பொன் பாத்திரங்கள் எல்லாவற்றையும் சூறையாடி கொண்டு சில வாலிபர்களை அடிமையாக கொண்டு வந்தான்.
அப்படி அடிமையாய் கொண்டு வந்தவர்களில் தான் எஸ்ரா, நெகேமியா, இந்த தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போன்றதான இந்த வாலிபர்கள். இப்படிப்பட்டதான இந்த வாலிபர்கள் எருசலேமிலிருந்து இப்போ பாபிலோன் தேசத்திலே இவர்கள் குடியிருக்கிறார்கள். இந்த பாபிலோன் என்று சொன்னால் பாவம் நிறைந்ததான ஒரு தேசம், விக்கிரக ஆராதனை நிறைந்ததான ஒரு தேசம். ஸோ இப்படிப்பட்டதான ஒரு தேசத்தில் பாபிலோன் தான் இன்றைக்கு இருக்கிறதான ஈராக் என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு ஈராக் எண்ணெய் வளம் நிறைந்ததான ஒரு பெரிய நாடு. அந்த நாட்டில் ஒரு மனிதர் வாழ்ந்து வந்தார். அவருடைய பேர் என்ன தெரியுமா? அவர் இங்கே இல்லை, சதாம் ஹுசேன். அவர் தான் அந்த நாட்டுக்கு பெரிய அதிகாரி, நல்ல பணம், நல்ல தலைவனாக இருந்தார். அவரை குறித்து அவருடைய அரண்மனையெல்லாம் காமிச்சாங்க. அவருடைய அரண்மனையெல்லாம் நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியாது. பாத்ரூமில் இருக்கிற டேப் கூட எப்படி இருந்துச்சா? கோல்டில் இருந்து. கோல்டு அப்படின்னா அந்த எண்ணெய், அதெல்லாம் எப்படி வந்தது? எல்லாம் அந்த தேசத்தில் இருக்கிற எண்ணெய் வளம், அந்த தேசத்தில் இருக்கிறதான எண்ணெய் வளம். ஸோ அப்படிப்பட்டதான ஒரு தேசம் பாபிலோன். சரி, ஓகே, போகுது. ஆனால் இந்த பாபிலோன் தேசத்தில் இவங்க வந்து என்ன செஞ்சாங்க? குடி இருக்கிறான். யார் இருக்கிறா? தானியேல். யார் இருக்கிறா? தானியேல். இந்த தானியேல் இந்த பாபிலோனுக்கு வந்தபோது அவனுக்கு நல்ல வேலை கிடைச்சது. ஏன்னா அவனுடைய ஞானத்தை பார்த்து, அவனுடைய அழகை பார்த்து கர்த்தர் அவனுக்கு நல்ல வேலைகளை கர்த்தர் கொடுத்தார். ஸோ நல்ல வேலைகளை கொடுத்ததான இந்த நாட்களில் அன்றைக்கு அந்த தேசத்தை ஆண்ட ராஜாக்கள், நேபுகாத்நேச்சர் ராஜா, அவன் ஆண்டபோது அவன் ஒரு சொப்பனத்தை கண்டான். அந்த சொப்பனத்துக்கு என்ன செஞ்சார்? அர்த்தத்தை சொன்னார். இப்போ இந்த தரியு ராஜா, இவனுடைய நாட்களில் தாவீது நல்ல உண்மையான ஒரு மனிதனாக இருந்தான். ஆனால் அவன் கூட வேலை பார்த்தவங்களெல்லாம் தூக்கி சிங்க கபியில போட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் அவனை என்ன செஞ்சார்? காப்பாற்றினார். இப்படி ஒவ்வொரு அரசர்களுடைய வாழ்க்கையிலும் இவன் வேலை செய்யும்போது ஒவ்வொருடைய மத்தியிலும் நல்ல சாட்சியங்களை இவர் பெற்றுக்கொண்டதை நீங்கள் பார்க்க முடியும். ஆகவே இப்போ நாம் வாசித்ததான இந்த வேத பகுதியில் தானியேலின் காரியத்தை ஜெயமாக இருந்தது. அப்படின்னா தானியேலுடைய வாழ்க்கையில் எது இல்லை? ஜெயத்துக்கு ஆப்போசிட் என்னது? ஆமாம், ஃபெயிலியரே இல்லை. எல்லாமே அவருடைய வாழ்க்கையில் என்ன இருந்தது? விக்டரி, ஜெயமாக இருந்தது. அப்போ இந்த ஜெயத்துக்கு காரணம் என்ன? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு தொழில் செய்கிறான். அந்த தொழிலில் அவன் வெற்றியை காண வேண்டும் என்று சொன்னால் முதலாவது அதற்கு ஒரு முதலீடு செய்யணும். அடுத்து அதற்காக அவன் அதிகமாக கடின உழைப்பு பண்ணணும். கடின உழைப்பு என்பது சொல்லும்போது அதை சேல் பண்ணணும், அதை ப்ரொடக்ஷன் பண்ணணும். இதெல்லாம் செஞ்சால் தான் அந்த பிஸ்னஸில் என்ன செய்ய முடியும்? ஒரு பெரிய ஜெயத்தை காண முடியும். ஒரு மனிதன், சாதாரணமான ஒரு மனிதன், ஒரு ஏழை விவசாயி அந்த நிலத்தில் இருந்து நல்ல பலனை பெறணும்னு சொன்னால் அந்த நிலத்தை உழணும், அந்த நிலத்தில் தண்ணி பாய்க்கணும், அந்த நிலத்துக்கு விதைக்கணும், மருந்தடிக்கணும், அப்போ அறுவடை செய்யணும். இதெல்லாம் கடைசி களஞ்சியத்தில் சேர்க்கணும். இப்படி சேர்த்து பார்த்தா தான் அவன் கணக்கிட்டு பார்க்கும்போது அவனுக்கு இந்த விவசாயத்தில் இந்த வருடத்தில் லாபமா நஷ்டமா என்பது அவனுக்கு என்ன செய்யும்? தெரியும். இப்படி தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஜெயத்தை நம்ம பார்க்க முடியும். அப்போ ஆண்டவர் இங்கே தானியேலுடைய காரியத்தை குறித்து சொல்லும்போது தானியேல் காரியம் ஜெயமாக இருந்தது. ஆமென், அல்லேலூயா. இந்த தானியேலின் காரியம் எப்படியா அவனுக்கு வாழ்க்கையில் ஜெயத்தை அவன் பெற்றுக்கொண்டான்? கர்த்தருடைய கரத்திலிருந்து, இந்த அதிகாரத்திலிருந்து ஒரு 7 காரியத்தை உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். எத்தனை காரியம்? பேனா இருந்தால் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பேனா பென்சில் நோட்டு வச்சு சொல்லுகிற காரியங்களை குறிக்கணும் அப்படின்னு. ஆனால் இது யாரையுமே செய்ய மாட்டேங்கிறீங்க. இது யாரையுமே செய்கிறதில்லை. ஏன் தெரியுமா செய்கிறதில்லை? எங்களுக்கு எல்லாமே தெரியும், அதனால் நாங்கள் செய்ய வேண்டியதில்லை. சிலர்லாம் ஜிடி நாயுடு மூலம் மாதிரி நாங்கள் இங்கே வச்சுக்கிறோம் அப்படின்னு நினைக்காத. இங்கே ஒன்றும் இல்லை, இங்கே ஒன்றுமே இல்லை, தோத்துறோம். ஆனால் உன் இருதயத்துக்குள்ளே இருக்கணும். உன் இருதயத்துக்குள்ளே இருந்தால் தான் அது உன்னுடைய வாழ்க்கையில் அது உன்னை மறுரூபப்படுத்தும். ஆமென். நேற்று 2 நாளைக்கு முன்னால் ஒரு புஸ்தகத்தை, நேத்தான் நினைக்கிறேன், ஒரு புஸ்தகத்தை படித்து கொண்டிருந்தேன். அந்த புஸ்தகத்தில் என்னை தொட்டதான ஒரு 3 வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். பாருங்கள், நல்லா கவனிங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அதிகமான வேத வார்த்தை, வேத வாக்கு தத்தம், தேவனுடைய வார்த்தை இருக்குமானால் அவன் அதிகமாய் மறுரூபமாவான். எப்படி?
ஒரு மனுஷனுக்குள்ள பைபிள் வசனம் அதிகமாய் மனப்பாடம் செஞ்சு வச்சிருந்தான்னா அவன் என்ன செய்வான்? அதிகமாக மறுரூபமாக்கப்படுவான். குறைவான வேத வார்த்தை இருந்தா நீ குறைந்த மறுரூபம் உனக்குள்ள இருக்கும். வேத வார்த்தையே இல்லைன்னா உனக்குள்ள என்ன இருக்காது? மறுரூபம் இருக்காது, சேஞ்ச் இருக்காது. உனக்குள்ள ஒரு மாற்றம் உருவாக வேண்டும் என்றால் கர்த்தருடைய வசனத்தை நீ அதிகமாக என்ன செய்யணும்? தியானம் பண்ணணும், படிக்கணும். அந்த வசனம் உன்னை மறுரூபப்படுத்தும், அந்த வசனம் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொல்லி அந்த தேவ மனிதர் சொல்லுகிறார். அப்படின்னா வேத வசனம் இன்றைக்கு நமக்கு எவ்வளவு இன்றியமையாதது, எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் என்ன செஞ்சிடக்கூடாது? மறந்துடக்கூடாது. ஆகவே இன்றைக்கு கால வேளையில் ஒரு 7 காரியத்தை இந்த அதிகாரத்தில் இருந்து நான் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். ஒருவேளை நீங்கள் இந்த அதிகாரத்தை எத்தனை பேர் படிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. படிச்சிருந்தா உங்களுக்கு இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான காரியங்கள் உங்களால் விளங்கி கொள்ள முடியும். ஆகவே 7 காரியங்கள் கர்த்தர் கடந்த நாட்களில் நான் தியானிக்கும் போது எனக்கு கொடுத்ததான இந்த வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். தானியேலின் காரியம் ஜெயமாய் மாறுவதற்கு இந்த 7 காரியம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இந்த 7 காரியங்களும் நம்ம வாழ்க்கையில் இருக்குமானால், நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நாமும் தானியேலை போல எல்லா காரியத்திலும் ஜெயத்தை பெறுவோம். ஆமென். அது படிப்பாக இருந்தாலும் சரி, அது செய்கிற வேலையாக இருந்தாலும் சரி, செய்கிற தொழிலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கர்த்தர் நமக்கு ஜெயமாய் நம்மை நடத்துவார். ஆமென். முதலாவதாக தானியேலை குறித்து சொல்லுகிறதான ஒரு வேத பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இப்படி இருக்கையில் படிங்க யாராவது. தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுவதுக்கும் அதிகாரியாகிய ஏற்படுத்த ராஜா என்ன செய்தான்? நினைத்தான். அதற்கு முந்தின வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலம் என்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தான். ராஜாவுக்கு நஷ்டம் வந்துடக்கூடாது. அந்த தேசத்தில் வரவு செலவு கணக்குகளை பார்ப்பதற்கு நிறைய கணக்காளர்கள், அக்கௌண்டன்ட் எல்லாம் வச்சிருந்தார். ஆனால் அவங்களுக்கு மேலாக ஆடிட்டரை நியமிக்கிறார். பொருளாதார நிபுணர் என்று சொல்லலாம் இந்த தானியேல். அவரை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி இவன் ராஜா என்ன செஞ்சான்? நலம் என்று அவன் கண்டான். இந்த தானியேல் இவ்வளவு பெரிய உதவிக்கு, இவ்வளவு பெரிய பதவிக்கு வரணும் அப்படிங்கிறத தானியேல் போய் ராஜா கிட்ட சொல்லல, ராஜாவே கண்டார். ஆமென். சொல்லுங்க, யார் கண்டா? ராஜா பார்த்தார். தானியேலை பார்க்கிறார். ஒவ்வொரு நாள் அவனுடைய வேலைகளில் எல்லாம் பார்க்கிறார். அவனுடைய எலிஜிபிலிட்டி எப்படி இருக்கு, அவனுக்குள்ள இருக்கிறதான ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கு, எல்லாம் பார்த்த உடனே மனசுக்குள்ள தோணிச்சு, இவனை எனக்கு இந்த தேசத்தில் வருகிற வருமானத்தில் நஷ்டம் உண்டாகாதபடிக்கு இவன் இந்த கணக்கு பார்க்கறதுக்கு பிரதானிகளாக இருக்கணும், இவனை பிரதானியாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சான். ஆனா அதற்கு ஒரு முக்கியமான காரியத்தை அதை அடுத்த வசனத்தில் வேதம் நமக்கு சொல்லுகிறது. தானியேலுக்கு உள். எப்படி? தானியேலுக்கு, நல்லா கவனிங்க, தானியேலுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு உள்ள, தானியேலுக்குள்ள என்ன இருந்தது? விசேஷித்த என்ன ஆவி? பரிசுத்த ஆவியானவர். என்ன, எப்படிப்பட்ட ஆவியானவராய் இருந்தார் தெரியுமா? இந்த ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு இந்த தேசத்தில் வருகிற வருமானங்களை கணக்கு பார்க்கக்கூடியதான ஞானத்தை யாருக்கு கொடுத்திருந்தார்? யாருக்கு கொடுத்திருந்தார்? தானியேலுக்கு கர்த்தர் கொடுத்திருந்தார். அந்த ஆவி அவனுக்குள்ள இருந்தது. சிலர்லாம் நீங்க இப்ப இந்த யாரு ரெனி
இன்னைக்கு அவங்க அம்மா சொன்னாங்க, இன்னைக்கு ஏதோ ஒரு எக்ஸாம் இருக்கு, போகணும். அபாக்கஸ் ட்ரைனிங்காக எக்ஸாமுக்காக போகணும். அந்த 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 பாடம் பிள்ளைகள் எல்லாம் எல்லாமே மேக்ஸ் எல்லாம் எங்கே வைக்கிறாங்க? மைண்டில் வைக்கிறாங்க. 5ஆம் கிளாஸுக்குள்ளே அவங்க வந்து மைண்டில் வச்சே இன்னைக்கு எல்லாம் வந்து முதல்லாம் கணக்கு எழுதி அப்படி என்ன செய்வாங்க, கூட்டுவாங்க. இப்போ எல்லாம் 500 ரூபாய்க்கு கூட கால்குலேட்டர் தட்டுறாங்க கடையில். 500 ரூபாய்க்கு எதை தட்டுறாங்க? கால்குலேட்டர். அன்னைக்கெல்லாம் உடனே எழுதி அப்போவே சீட்டு போட்டு உடனே கடனை திருத்தி கூட்டி கொடுத்துரும். ஒரு 10 காசு கூட என்ன செய்யாது, மாறாது. ஆனால் இன்னைக்கு அவருக்கு என்ன வந்துடுது? கால்குலேட்டர் வந்துடுது. இந்த கால்குலேட்டரை எங்கே கொண்டு வராங்க? மைண்டு கொண்டு வராங்க. அது அந்த கணக்கை மைண்டில் வச்சு கூட்டணும் அப்படின்னாலே அதுக்கு ஒரு ஸ்பெஷல் வேணும், அந்த மைண்டு வேணும். இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? இங்கே தாவீதுக்குள்ள, இங்கே தானியேலுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவியை தேவன் கட்டளையிட்டது எதற்காக தெரியுமா? அந்த தேசத்திற்கு அவன் யாரா மாறணும்? வேலைக்காரனா, அடிமையா, அப்படியா? அதிகாரியா மாறணும். கர்த்தர் இந்த நாளில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நமக்கு தந்திருக்கிறது நம்ம சாதாரணமான ஆளாய் இருக்கிறதுக்காக அல்ல, நம்ம உயர்ந்தவனாய் மாற்றுவதற்காக. அல்லேலூயா. அது அதிகாரத்திலாக இருக்கட்டும், எதிலாக இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மை எப்படி மாற்ற விரும்புகிறார்? அதிகாரம், அதாவது ஆளுத்துவம், பவர் நமக்கு தர அவர் விரும்புகிறார். அது என்ன பவரை தானியேலுக்கு கொடுத்தாரா? அந்த தேசம் முழுவதையும் அவன் என்ன செய்யணும்? தேசம் முழுவதையும், ஆமா, முழுமைக்கும். அந்த தேசம் முழுமைக்கும், ஒரு இடத்துக்கு மட்டுமல்ல, இந்த அந்தமானுக்கு மட்டுமல்ல, முழு இந்தியாவுக்கும் தானியேலை கர்த்தர் அதிபதியாக கர்த்தர் மாற்றுறாராம், அதிகாரியாக மாற்றுறார் என்று சொன்னால் தானியேலுக்குள்ள இருந்ததான அபிஷேகம் எவ்வளவு பெரிய அபிஷேகம் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் மறந்துடக்கூடாது. ஆகவே தானியேலின் காரியம் ஜெயமாய் மாறுவதற்கு முதல் தகுதி அவனுக்குள்ள இருந்ததான தேவனுடைய அபிஷேகம். ஆமென், சொல்லுங்க ஆமென். அப்போ உனக்குள்ள அபிஷேகம் இருந்தால் நீ எல்லாவற்றையும் ஜெயிக்கலாம். அதனாலதான் இயேசு சொன்னார், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள் இருப்பாரானால். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டு அங்கே என்ன உண்டு? ஆமா, பிசாசு கிட்ட வரமாட்டான். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவார் என்று யோவான் சுவிசேஷத்தில் சொல்றார். அப்ப ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா நம்ம சத்தியத்துக்குள்ள நடத்துவார். ஆவியானவர் நமக்குள்ள இருந்தால் நமக்கு விடுதலை உண்டாகும். ஆவியானவர் நமக்குள்ள இருந்தால் நமக்கு எல்லாம் ஜெயமாய் மாறும். அதைத்தான் தாவீது சொன்னார் ரதத்தை குறித்து. அது அவனுடைய அந்தஸ்து, அவனுடைய பெருமையை குறித்து மேன்மை பாராட்டுவான். நாங்களோ எங்கள் கர்த்தராகிய தேவனாகிய கர்த்தரை குறித்து என்ன செய்கிறோம்? ஆமா, அந்த மேன்மை பாராட்டல் என்பது யாருக்கு வரும் என்றால் தேவனுடைய ஆவியை பெற்றதான ஒரு தேவனுடைய பிள்ளையால தான் சொல்ல முடியும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. ஆமென். அப்ப தேவனுடைய ஆவியை பெற்ற ஒரு தேவனுடைய பிள்ளை செய்கிற எந்த தொழிலும் எந்த காரியமும் அது வெற்றியாய் முடியும். ஆமென், அல்லேலூயா. சில வேளை அப்படின்னா தோல்வி வராதா? வரும். அந்த தோல்விகள் மத்தியிலே ஜெய கிறிஸ்துவானவர் தூக்கி நிறுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு தெரியும் யோசேப்பினுடைய வாழ்க்கையில எகிப்து தேசத்திலே பஞ்சம், ஆனா எல்லா இடங்களிலும் பற்றாக்குறை வந்தபோது எகிப்துல மட்டும் என்ன இருக்குது? தானியம் இருக்கு. அது காரணம் என்ன? விளைஞ்சதுனாலயா? இல்ல, யோசேப்பின் ஞானம், யோசேப்புக்கு தேவன் கொடுத்த ஞானம், யோசேப்புக்கு தேவன் கொடுத்த தரிசனம், வெளிப்பாடு. அவன் ராஜா கிட்ட போய் சொல்லிட்டான், சேர்த்து வச்சார். இப்ப ராஜா என்ன சொன்னாரு? 41ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கு தெரியுமா? வாசிங்க. 41 38ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ? கேள்வி கேட்கிறார். யாராவது இருக்காங்களா? எதை பெற்றவன்? தேவ ஆவியை. அடுத்த வசனம் வாசிங்க. தேவன் உனக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் வேற ஒருத்தனும் இல்ல. உன்னை போல விவேகம் ஞானம்
உள்ளவன் ஒருத்தனில். அப்போ தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளே இருக்குமானால் நீங்கள் யாரா இருப்பீங்க சொல்லுங்க? ஞானியா இருப்பீங்க. நீங்க யாரா இருப்பீங்க? ஞானியா இருப்பீங்க, விவேகமா இருப்பீங்க. தேவ ஞானம் நமக்குள்ள வெளிப்படும். தேவனுடைய ஞானம் இந்த நாளிலே நமக்குள்ள வெளிப்பட தேவ ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த ஞானம் தான் யோசேப்புக்குள் வெளிப்பட்டது. இந்த ஞானம் தான் தானியேலுக்குள்ள வெளிப்பட்டது. இந்த ஞானம் தான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்கிறதான வாலிபர்களுக்குள்ள இருந்தது. ஆகவே அவர்கள் செய்த எல்லா காரியத்தையும் கர்த்தர் ஜெயமாய் மாற்றினார். ஆமென். அப்போ உனக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் இருப்பாரானால், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை. உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆவி உனக்குள் இருக்குமானால் உன் வாழ்க்கை எல்லாமே வெற்றியாதான் இருக்கும். வெற்றியாதான் இருக்கும். அது தோல்வியாய் மாறாது. ஏனென்றால் உனக்குள் இருக்கிறவர் சிலுவையில் வெற்றி சிறந்தவர். உனக்குள்ள இருக்கிறவர் மரணத்தை ஜெயித்தவர். உனக்குள்ள இருக்கிறவர் சாத்தானை ஜெயித்தவர். ஆமென். அப்படிப்பட்ட இயேசு உனக்குள் இருக்கிறபடினாலே ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கையில தோல்வி இல்லை. கர்த்தர் தானியேலின் வாழ்க்கையில ஜெயமாய் மாற்றினவர் உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் ஜெயமாய் மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. இரண்டாவதாக அந்த தானியேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? 4ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். 6:4. தானியேல் 6:4. 6ஆம் அதிகாரத்தை அப்படியே வச்சுக்கோங்க. 6 ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இப்ப தானியேல ராஜ்யம் முழுவதுக்கும் அதிகாரியா வச்சிட்டார். இப்ப அதிகாரியா வச்ச உடனே கூட வேலை பார்த்தவனுக்கெல்லாம் என்ன வந்துட்டு? பொறாம வந்துட்டு இவனை ஏதாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கணும், ஏதாவது கணக்கு வழக்கில் ஏதாவது குற்றத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நீ குற்றம் கண்டுபிடிக்கிற ஆவி தான் நிறைய. எங்கடா என்ன பாஸ்ட் என்ன பேசுறாரு, இல்லை அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்ற குற்றம் கண்டுபிடிக்கிற ஆவி நிறைய இருக்கு இல்லையா? ஸோ இது ஒரு பயங்கரமான பிசாசினுடைய தந்திரம், குற்றம் கண்டுபிடிக்கிறது. வீட்டுக்குள்ள குற்றம் கண்டுபிடிக்கிற ஆவி, வெளியில வேலை செய்யற இடத்துல. இப்போ இவன் கூட வேலை பார்க்கிறவங்களெல்லாம் இவன் தானியேலுக்கு கிடைச்ச ப்ரமோஷனை பார்த்து பொறாம கொண்டு இவன் மேல குற்றம் சுமத்த பார்க்கறாங்க. ஆனா இவன் மேல ஒரு குற்றத்தையும் சத்தமா சொல்லுங்களேன் காணல. ஏசுநாதரை பிலாத்து கிட்ட கொண்டு வந்து நிறுத்தினாங்க. பிலாத்து சொன்னார், இவரினால் ஒரு குற்றத்தையும். அப்படின்னா அவர் என்ன? அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவருக்கு ஒரு குற்றத்தையும் காணல. தானியேலை பார்த்து வேதம் சொல்லுகிறது, தானியேலின் மேல் ஒரு குற்றத்தையும் காணவில்லை. காரணம் என்ன தெரியுமா? வேதம் அவனை குறித்து சொல்லுறது, அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அவன் எப்படிப்பட்டவனா இருந்தா? சத்தமா சொல்லுங்க. உண்மையா இருந்தா உன் வாழ்க்கை ஜெயமாய் மாறும். கர்த்தர் தானியேலின் வாழ்க்கையில ஜெயத்தை கொடுப்பதற்கு காரணம், அவன் அந்த தேசம் முழுவதுக்கும் அதிகாரியா இருந்தாலும், அதிகாரியா ஏற்படுத்தப்பட்டாலும், தன்னை அதிகாரியா ஏற்படுத்தின தேவனுக்கும் தன்னை ஏற்படுத்தின ராஜாவுக்கும் முன்பதாக அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான். உன் வாழ்க்கையில கர்த்தருடைய பிள்ளையை, உன்னை அழைத்த அபிஷேகித்த வேறு விரித்த தேவனுக்கு முன்பாக நீங்கள் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். வசனம் சொல்லுது பாருங்க, அவன் உண்மையா இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றத்தையும் கொச்சமும் இல்லை குறையும் இல்லை. என்னது இல்லை? குறையும் இல்லை. குறை கண்டுபிடிக்கிற ஆவி, குற்றம் கண்டுபிடிக்கிற ஆவி, குறை கண்டுபிடிக்கிற ஆவி, ரெண்டுமே யார்கிட்ட இல்லை? யார்கிட்ட இல்லை? உங்களை விசேஷித்த ஆவி இருந்தா இந்த ரெண்டுமே உங்ககிட்ட இருக்காது. சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருந்தா உன்னை யாரு குற்றம் சொல்ல முடியாது, யாரு குறை சொல்லவும் முடியாது. காரணம், தானியேல் இந்த தேசத்துல ஏற்படுத்தப்பட்ட வேலையில அவன் எப்படி இருந்தான்? எப்படி இருந்தான்? உண்மையா இருந்தான். உண்மை கர்த்தருக்கு முன்பதாக உண்மை நமக்கு தேவை. நம்முடைய பேச்சில உண்மை, நம்முடைய வாழ்க்கையில உண்மை, நம்முடைய செயல்களில உண்மை. கர்த்தருக்கு முன்பதாக கர்த்தருடைய பிள்ளை உண்மையுள்ளவனா இருக்கணும். இவன் இருக்கிற இடம் சொந்த தேசம் அல்ல, இவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடம் சொந்த தேசம் அல்ல. பிழைப்புக்காக அடிமையாய் கொண்டு வரப்பட்ட பாபிலோன் தேசத்துல இந்த தானியேல் இருக்கிறான்.
ஓ எனக்கு ஆண்டவர் நல்ல வேலையை தந்திருக்காரு, நல்ல சம்பாதிக்கலாமே என்று சொல்லி எந்த விதத்தில் அவன் செய்யல. அவன் அங்க கூட உண்மையா இருந்தான். அவன் எங்க கூட உண்மையா இருந்தான்? அந்நிய தேசத்துல கூட எப்படி இருந்தான்? உண்மையா இருந்தான். உன் வாழ்க்கையில கர்த்தருடைய பிள்ளைகளை, உன்னை கர்த்தர் வச்சிருக்கிற இடத்துல, வச்சிருக்கிற வேலையில, வச்சிருக்கிற தொழிலில், வச்சிருக்கிற ஸ்கூலில், படிப்பில், எதுவா இருந்தாலும் எந்த இடத்துலையும் நீ கர்த்தருக்கு உண்மையா இருந்தானா போதும், கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அந்த உண்மை உனக்குள்ள வரணும்னா நீ தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றிருந்தா உன்னை யாரும் குற்றம் சொல்ல முடியாது, உன்னை யாரும் குறை சொல்ல முடியாது. யாருக்கு முன்பாக நீ கைகட்டி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், உனக்குள்ள இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து, உனக்குள்ள இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆகவே தானியேலுடைய வாழ்க்கையில காணப்பட்ட இரண்டாவது குணம், அவன் வாழ்க்கையில எல்லாம் ஜெயமாய் மாறுவதற்கு அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? உண்மை உள்ளவனாக இருந்தான். நம்ம இன்னைக்கு எப்படி வாழுகிறோம்? நாம் உண்மையா இருக்கிறோமா ஆண்டவருக்கு உண்மைதாக? நான் எத்தனையோ முறை சொல்லிட்டேன், வாழ்க்கையில உங்க வீடுகளில் குடும்ப ஜெபம் செய்யுங்க. உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா நீங்க குடும்ப ஜெபம் செய்யுங்க உங்க வீட்டிலன்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் நிறைய வீடுகள் அதை செய்யறதில்லை. அது ரொம்ப மன வேதனையோடு சொல்றேன். நீ குடும்ப ஜெபம் செய்யலை அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில நன்மையை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசு வீட்டுக்கு கூப்பிடுற நேரம் அந்த இரவு நேரங்க. 2 பேர் 3 பேர் நாமத்தினால எங்கே கூடி வருகிறீர்களோ அவள் மத்தியிலே நான் என்ன செய்கிறேன்? அங்க இருக்கிறார் ஆண்டவர், அங்க இருக்கார். உங்க வீட்டுல இயேசு இருக்காருன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க? உங்க வீட்டுல இயேசு இருக்காருன்னு நீங்க எப்படி தைரியமா சொல்ல முடியும்? உலகத்தான்னு சொல்றான் எங்க வீட்டுல கடவுள் இருக்காரு. ஆனா அவைகளை பார்க்கலாம் மேலான இயேசு நம்ம வீட்டுல இருக்கணும்னா நம்ம அவரை கூப்பிடணும் நம்ம வீட்டுக்கு. ஆமே. சில நேரம் அவரே வருவார். சகைவே, நான் இன்னைக்கு உன் வீட்டில் என்ன செய்யணும்? ஆமா ஆண்டவரே, இன்னைக்கு எங்க வீட்டில் வராதங்க, எங்க வீட்டில் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை, நீங்க வராதங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லைங்க. சகைவே அப்படி ஒன்றும் சொல்லல. அவன் அவரை பார்க்கணும்னு தான் ஆசைப்பட்டான். ஆனா இயேசு அவனுடைய வீட்டிற்கு போக ஆசைப்பட்டார். இயேசு அவனுடைய வீட்டிற்கு போக ஆசைப்பட்டார். நீ ஆண்டவரை கூப்பிட்டு பார், அவனா உன் வீட்டுக்கு வருவார். ஆமே, சொல்லுங்க ஹல்லேலூயா. உங்களுக்கு இஷ்டம் இல்லை, ஏன்னு தெரியுமா? இயேசுநாதர் நம்ம வீட்டுக்கு வந்தா நம்ம வீட்டில் சீரியல் பார்க்க முடியாது, நம்ம வீட்டில் சண்டை போட முடியாது, நம்ம வீட்டில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத எதையும் செய்ய முடியாது. அதனால் அவர் வெளியே வச்சிடறோம். இயேசுநாதர் வீட்டுக்கு வெளியே இருந்தாருன்னா அவர் தட்டிக்கிட்டே தான் இருப்பார். அவர் என்ன செய்வார்? கதவை தட்டுவார். நீ என்னைக்குனாலும் ஒரு நாள் கதவை திறந்தான் ஆகணும், திறந்தாங்கன்னு ஆண்டவருக்காக. ஆண்டவர் இன்னைக்கு உன்னிடத்தில் எதிர்பார்ப்பது உண்மை. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனா இருந்தால் உன்னை அதேகத்திற்கு என்ன செய்வேனா? அதிகாரியா. தானியேல் கர்த்தருடைய வாழ்க்கையில கிடைச்ச பெரிய பொக்கிஷம், அந்த ராஜாவுக்கு கிடைச்ச பொக்கிஷம், தானியேல். அந்த எபிரேய வாலிபர்கள் அந்த தேசத்திற்கு கிடைச்ச பொக்கிஷம் ஏன் தெரியுமா? அந்த தேசத்துல மற்றவங்க கரப்ஷன் செய்தான், ஆனா இவங்க எப்படி இருந்தாங்க? உண்மை. காரணம், அவங்களுக்குள்ள ஆவியானவர் இருந்தார். தேவனுடைய ஆவியானவர் உனக்குள்ள இருந்தால் நீ உண்மையா வாழ்வ கர்த்தருக்காக. அப்பா அம்மாட்ட போய் சொல்ல மாட்டேன், கணவன்கிட்ட போய் சொல்ல மாட்டார், மனைவிட்ட போய் சொல்ல மாட்டேன், டீச்சர்கிட்ட போய் சொல்ல மாட்டீங்க, யார்ட்டையும் போய் சொல்ல மாட்டீங்க. காரணம், நீ ஒரு கிறிஸ்துவ பிள்ளை. பொய் உதடுகள் கர்த்தருக்கு என்னது? அருவருப்பானது. பொய் சொல்லுகிற வாய் அடைக்கப்படும் என்று பைபிள் சொல்லுது. உண்மையை பேச கற்றுக்கொள், உண்மையை சொல்லு. ஆண்டவருடைய கரத்துல உண்மையை சொல்லு. அனனியா சப்பீரா 2 பேரும் தேவனுடைய மனுஷனாகிய பேதுருகிட்ட வராங்க. 5ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள். முதல்ல வந்தார் அனனியா, கொண்டு வந்து, ஐயா நான் இவ்வளவுதான் வித்தேன், அன்னைக்கெல்லாம் பணங்கள் எல்லாம் கொண்டு வந்து சீசருடைய கரத்தில் கொடுத்து எல்லாரும் ஒன்றாய் அனுபவித்தாருன்னு பைபிள் சொல்லுது. இவ்வளவுக்கு தானே வித்த? ஆமா, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே பேதுரு சொல்லல. பைபிள் சொல்லுது அங்கே அவன் என்ன செஞ்சிட்டான்? விழுந்துட்டான். இது தெரியாம அடுத்து அந்த அம்மா வர்றாங்க. அந்த அம்மா வரும்போது அந்த ஐயாவை தூக்கிட்டு போறான். அந்த அம்மா வந்து கேட்டாங்க, பேதுரு கேட்டார், இவ்வளவுக்கு தானா? இவ்வளவுதானா மகனே இவ்வளவுதானா? ஆமா இவ்வளவுதான். ஆனா பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவரை மட்டும் நம்ம ஒரு நாள் என்ன செய்ய முடியாது? சொல்லுங்க, ஏமாற்றக்கூடாது. நம்ம ஆண்டவருக்கு முன்பதாய் உண்மை உள்ளவர்களாய் இருந்தால்
நாம் செய்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அதை ஜெயமாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். மூன்றாவதாக ஆண்டவருடைய காரியத்தை ஜெயமா மாற்றணும் அப்படின்னா 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 6ஆம் அதிகாரம் தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். எப்படி? 3 வேளை ஜெபம். அந்த ஜெபம் எப்படி ஜெபம் பண்ணான் தெரியுமா? எப்படி சொல்லுங்க? எப்படி ஜெபம் பண்ணா? முழங்காற்படியிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணான். 2 காரியத்தை செஞ்சான். ஒன்று ஜெபம் பண்ணும்போது முழங்கால் போட்டான், 2வது ஸ்தோத்திரம் பண்ணான். எதற்கு ஸ்தோத்திரம் பண்ணியிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன் ஜெபத்தை கேட்கிறது, ஆண்டவரே இந்த பாபிலோன் தேசத்துல என்னை கொண்டு வந்து இப்படிப்பட்ட ஒரு உயர் அதிகாரியாய் வைத்ததற்காக உமக்கு சொல்லுவானா? சொல்லியிருக்க மாட்டானா? கண்டிப்பா சொல்லுவான். நல்ல நல்ல இடத்துல கொண்டு என்னை வச்சிங்களே, என் சொந்த தேசத்தில் இருந்தா கூட நான் இப்படி இருக்க மாட்டேன் ஆண்டவரே. இந்த தேசத்துல வந்தேன், எனக்கு நல்ல மதிப்பை கத்து தந்தீங்களே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சம்மணம் போட்டு உட்கார்ல, ஆண்டவரை மதிக்காம உட்கார்ல, ஆண்டவருக்கு முன்பதாக முழங்கார் படியிட்டு ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலைமை எப்ப வந்தது? இவனை குற்றம் கண்டுபிடிக்க முடியல, ஒன்னும் செய்ய முடியல. ஆனா ஒன்ன கண்டுபிடிச்சாங்க, ராஜாவை என்ன செய்யணும்? வணங்கணும். அதிலே வணங்கல உடனே இவனை தூக்கி சிங்க கபியில போடணும். அதுதான் இவங்களுடைய எண்ணம். அந்த பத்திரத்துக்கு ராஜா கையெழுத்து போட்டாலும் அவன் தினமும் ஜெபம் பண்ற மாதிரியே 3 வேளை என்ன செஞ்சான்? இன்னைக்கு நான் கேட்கிறேன் உங்களை பார்த்து, நீங்க எத்தனை பேர் 3 வேளை ஜெபம் பண்றீங்க? காலையில, மத்தியானம், சாயந்தரம். ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களோடு கூட நீங்க ஆண்டவரோடு கூட செலவிடுகிற ஜெப வேலை எவ்வளவு நேரம்? ஏன் அந்த தானியேலுடைய வாழ்க்கையில நம்மள மாதிரி சும்மா உட்கார்ற ஆள் இல்லை. அவர் பெரிய தேசத்துக்கு அதிகாரி. அந்த தேசத்துக்கு அதிகாரியா இருந்தாலும் அவன் எதை மறக்கல தெரியுமா? யெகோவா தெய்வத்தை விடல. 3 வேளை ஜெபம் பண்றான். அவனுடைய பழக்கம் அதுதான். என்னைக்கு நம்ம ஜெபம் பண்றோம்? எப்படி ஜெபம் பண்றோம்? எப்படி ஜெபம் பண்றோம்? முழங்காலில் நின்று நான் ஜெபம் பண்றோமா? நான் அடிக்கடி சொல்லுவேன், நீ முழங்காலில் நின்றால் உன்னை விட உயர்ந்தவன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. நீ முழங்காலில் நிற்பாயானால் உன் பிள்ளைகள் உயர்த்தப்படுவார்கள். நீ முழங்காலில் நிற்கும் போது கர்த்தர் உன்னை உன் குடும்பத்தையும் உயர்த்துவார். ஆமென். நீ முழங்கால் நிற்கும் போது எந்த அளவு உயர்கிறாயோ, அந்த உயர்ந்தவனாய் இருக்கிறாயோ, அந்த அளவு கர்த்தருடைய குடும்பத்தை உயர்த்துவார். ஆமென், ஆமென். உன் பிள்ளைகளை உயர்த்துவார். ஆமென். ஜெபம் பண்ண கத்துக்கோங்க. இன்னைக்கு நமக்கு முழங்கால நிற்க முடியல. ரோமன் காத்தலிக் மக்களை போய் பாருங்க, அவன் ஆலயத்துக்கு போன உடனே எப்படிதான் நிற்பான்? முழங்கால. வயசான அம்மா கூட முழங்கால. இன்னைக்கு நமக்கு எல்லாத்துக்கும் முட்டு வலி, ஆனா முழங்கால நிற்க முடியல. நிற்க பழகி கொள்ள வேண்டும். குறிப்பா சின்ன பிள்ளைகள் இப்ப இருந்தே நீங்க என்ன செய்யணும்? முழங்கால நின்று பழகி கொள்ளணும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. உன் முழங்கால பார்க்கணும், உன் முழங்கால காய்ப்பு விழணும். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். தானியேலுடைய வாழ்க்கையில அவன் ஜெபம் பண்ணா, தினமும் 3 வேளை ஜெபம் பண்ணா. அது எப்படி ஜெபம் பண்ணா? முழங்கால நின்று ஜெபம் பண்ண. முழங்காலுக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கு. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. பணத்தை வச்சு செய்ய முடியாதது, அந்தஸ்தை வச்சு செய்ய முடியாதது, அரசியல்வாதிகளை வச்சு செய்ய முடியாததை இந்த முழங்கால கொண்டு செய்யலாம். ஆமென். நீ ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் நின்று பார். அன்னாள் தேவ சமூகத்தில், தேவாலயத்தில் கதறி ஜெபம் பண்ணா. கர்த்தருடைய வாழ்க்கையில ஒரு மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்தார். இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில இதுவரை தோல்வி தோல்வி தோல்வியா? இன்னைக்கு ஒரு முடிவு. ஆண்டவரே, நான் முழங்கால் நின்று ஜெபம் பண்ணுவேன். நான் என் குடும்ப ஜெபம் செய்யும்போது நான் முழங்காலில் நிற்பேன். ஆலயத்துக்கு வந்தாலும் முழங்காலில் நிற்பேன். எந்த இடத்துக்கு நான் போய் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாலும் நான் கீழே சம்மணம் போட மாட்டேன். ஆண்டவரே, நான் முழங்காலில் நிற்கணும். அந்த முழங்கால்களை கர்த்தர் பலப்படுத்துவார். ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஒரு வசனம் இருக்கு, தளர்ந்த கைகளை ஸ்திரப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை கர்த்தர் என்ன செய்வாரா?
முழங்கால் இன்னைக்கு தள்ளாடுதுல, இந்த முழங்காலை பலப்படுத்த ஆண்டவரால முடியும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. என் தெய்வத்தால் உன் முழங்கால்களை முடக்குவதற்கு உன்னால முடியலைன்னா உன் தெய்வத்தால முடியும். ஆமென். அதை உன்னை பலப்படுத்த என் ஆண்டவரால் முடியும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில தானியேலின் காரியம் ஜெயமாய் முடிந்தது போல நம்ம வாழ்க்கையில ஜெயமாய் முடிய உன் முழங்கால் ஆண்டவருக்கு நேராய் முடக்கு. ஆண்டவருக்கு நேராய் முடக்கி தினமும் ஜெபம் பண்ணு. தினந்தோறும் ஜெபம் பண்ணு. தினந்தோறும் முழங்கால் நின்று ஜெபம் பண்ணிப்பாரு. கர்த்தருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஜெயத்தை தருவார். நாலாவதாக 6வது அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது. 6ஆம் அதிகாரம் 16வது வசனம், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன். தாவீதினுடைய வாழ்க்கையில தோத்திரம் 3 வேளை ஜெபம் மட்டுமல்ல, அவன் எப்படிப்பட்ட ஒரு மனிதனா இருந்தான்? எப்போதும் கர்த்தரை ஆராதிக்கிறவன், இடைவிடாமல். அவனுக்கு ஆராதனைனா போதும். எல்லாரும் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆராதனை வீரர் தானியேல்னு சொல்றதை விட தாவீதை தான் சொல்லுவோம் இல்ல. தாவீது ரொம்ப நல்ல கர்த்தரை ஆராதிச்சவர். ஆனால் இங்க சொல்லுது, இது யார் சொன்ன சாட்சி? ஒரு மனிதன் அல்ல, எந்த ஒரு ராஜா பத்திரத்துக்கு கையெழுத்து போட்டு அவனை சிங்க கபியில போட வச்சாரோ அப்படிப்பட்ட ராஜா சொல்றாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன். அப்படின்னா யாருக்கு தெரியுது? ராஜாவுக்கு என்ன தெரியுது? தானியேல் எப்படிப்பட்டவன்? ஆராதனை வீரன். ஆமென். சொல்லுங்க ஆமென். நீ கர்த்தர் ஆராதிச்சு பாரு, கர்த்தர் உன்னை அழகுபடுத்துவார். ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம். ஆராதனை வீரன் அவன் முகத்தை பார்த்தாலே தெரியும். நீ ஆண்டவரை துதிக்கிறதுக்கு பாட்டு தான் வேணும்னு இல்லைங்க, கர்த்தரே உன் வாயில புது பாட்டை தருவார். நீ ஆண்டவர் சமூகத்தில் போய் முழங்கால் நின்று பாரு, கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லி ஒன்னு அறியாத பாசைகளில் கர்த்தர் பாடல்களை தருவார். எத்தனையோ விதமான வார்த்தைகளை தந்து உன்னை பாடல் பாட வைப்பார். ஆமென். ஆனால் உன்னுடைய ஆராதனையை தேவன் எதிர்பார்க்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆராதனை தோத்திரம் தேவனுக்கு பிரியமானது. 100ஆம் சங்கீதம் சொல்லுகிறது, பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடி மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு எப்படி ஆராதனை செய்யணும்? கப்பல் கவிழ்ந்த மாதிரியா? இல்ல, எப்படி? சத்தமா சொல்லுங்க. ஆமா, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே என்னுடைய பலன் என்று சொல்லி நெகேமியா சொல். கர்த்தருக்குள் மகிழ்ச்சி, உனக்குள்ள கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருந்தா உன் ஆராதனையின் அழகு வித்தியாசமா இருக்கும். நீ ஆராதிக்கிற ஆராதனை வித்தியாசமா இருக்கும். உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் வித்தியாசமா இருக்கும். உன் முகம் பார்க்கிறதற்கு தேவதூதனுடைய முகத்தை போல பிரகாசமா இருக்கும். இது எல்லாத்தையும் விட உனக்கும் தேவனுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உருவாயிரும். அதனால நீ எப்போதும் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு பிள்ளையா நீ மாறணும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஆராதனைக்கு நீங்க நிறைய பேர் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வேணும்னு நினைக்கிறான். ஒன்றும் வேண்டாங்க, உனக்கு இருக்கிற குரல் இருந்தா போதும். கர்த்தர் தந்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் குரல் கொடுத்திருக்கிறாரா? அது அவருக்கு பிரியம். தெரியுமா உங்களுக்கு? ஐயோ நான் அவங்கள மாதிரி அந்த சிங்கரை மாதிரி இல்லை, இந்த சிங்கரை மாதிரி இல்லை. ஆண்டவரே நான் அந்த சிங்கர் மாதிரி இல்லாததற்காய் ஸ்தோத்திரம். ஏன்னா அந்த சிங்கர்லாம் அங்கே வரமாட்டாங்க. இந்த சிங்கர் கழுத ராகத்தில் பாடுற இந்த சிங்கர் எங்கே போவார்? சொல்லுங்க, எங்கே போவார்? அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. நான் கர்த்தரை நான் எப்படி ஆராதிக்கணும்? இடைவிடாமல் என்ன செய்யணுமா? சொல்லுங்க, எப்படி ஆராதிக்கணும்? சொல்லுங்க, இடைவிடாமல். நீ இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிச்சு பாரு. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். முடிங்க பார்க்கலாம். அப்பொழுது அவன் உங்களை விட்டு, ஆமா, இப்படி நல்ல கர்த்தரை ஆராதிச்சு பாரு. யார் உங்களை விட்டு ஓடுவாரா? ஓட மாட்டாரா? ஓடிடுவான், நிக்க மாட்டான். இயேசுவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம் அப்படின்னு நீங்க பாட ஆரம்பிச்சாலே உள்ள வந்த ஆசாமி வெளியே ஓடிடுவான். வல்லமை உண்டு என்று பாட ஆரம்பித்தாலே வல்லமை இழந்தவன் ஒருத்தன் ஓடி போயிடுவான். ஆனா நமக்குள்ள ஆண்டவர் அந்த புதிய வல்லமையை கத்த தருவார். அந்த வல்லமையை தந்திருக்கிறதுனால தான் வல்லமை இழந்தவன் நம்ம கிட்ட வர முடியல. இன்னைக்கு காலையில கர்த்தருடைய பிள்ளை, உன் வாழ்க்கை ஜெயமாய், உன் காரியங்கள் கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் மாறணும் அப்படின்னு சொன்னா நீ எப்போதும் கர்த்தரை ஆராதிக்கணும். நான் நீங்க ஒருவேளை கேட்கலாம், ஐயா நான் வேலை செய்யணும், எப்படி ஆராதிக்குது? நான் சமையல் பண்ணணும், துணி துவைக்கணும், வீடு கூட்டணும், எல்லாம் ஆராதிக்கணும், எப்படி ஆராதிக்கிறது?
நீ எந்த நேரத்திலும் கர்த்தரை துதிக்க ஆண்டவர் உனக்கு நல்ல நாவை தந்திருக்கிறார், நல்ல வாயை கத்த தந்திருக்கிறார். தாவீது சொல்றான், கர்த்தரை நான் இக்காலத்திலும் அவர் துதி எப்போதும் வாயில் இருக்கும். எப்போது கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அற்புதங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை. சொல்லிக்கிட்டே இருங்க, சொல்லலாமே, எவ்வளவோ சொல்லலாமே. அதை சொல்ல சொல்ல உங்களுக்குள்ள புதிய கிருபைகளையும் புதிய பலனையும் கர்த்தர் என்ன செய்வார், தருவார். இப்போ ராஜா சொல்றாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை என்ன செய்வார், தப்புவிப்பார். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார். ராஜா சொன்ன சாட்சி. அப்படின்னா தானியேலுக்குள்ள இருந்ததான ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் என்ன, இடைவிடாமல் ஆராதிக்கிறவன். ஐந்தாவதாக இந்த தானியேலுக்குள்ள இருந்ததான இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம். 23ஆம் வசனம், இல்ல 23ஆம் வசனம் வாசிங்க. தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு சொன்னான், அவன் தேவன் பேரில் விசுவாசமாய் இருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜா இப்ப கையெழுத்து போட்டாச்சு, சிங்கத்துல கபியில தூக்கி போட்டாச்சு. ராஜாவுக்கு ராத்திரியெல்லாம் என்ன செய்யல, தூக்கம் வரல. காலங்காத்தால எந்திரிச்சு ஓடுறாரு. எங்க ஓடுறாரு, சிங்க கெவி கிட்ட போயிட்டு சொல்றாரு, அவர் முதல்ல சொன்ன வார்த்தையா தான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா. இந்த ராஜா ரொம்ப நல்ல ராஜாங்க பாருங்க. அவர் என்ன அழகா சொல்றாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன். அப்ப தானியேலை குறிச்சு ராஜாவுக்கு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறார். இவன் எப்படிப்பட்ட மனுஷன், எப்படிப்பட்ட மனுஷன், இடைவிடாமல் ஆராதிக்கிறவன். இடைவிடாமல் சிங்க கவியில தப்பிச்சாச்சு. இப்ப சிங்க குழியிலிருந்து இவனை தூக்கணும். தூக்கும்போது அவர் சொல்றாரு, அவன் தன் தேவன் பேரில் என்னவாயிருந்தான், யார் பேர்ல விசுவாசமா இருந்தான், ஐயா பாபிலோன் தேசத்திற்கு வந்தாலும் எருசலேமில் வாழ்ந்த வாழ்க்கையை தானியேல் மறக்கல. ஆமென். எருசலேமில் வாழ்ந்த வாழ்க்கையை என்ன செய்யல, மறக்கல. அப்படின்னா ஒரு கர்த்தருடைய பிள்ளை எங்க போனாலும் சரி, தான் பெற்ற ரட்சிப்பு அபிஷேகம் கிருபைய எந்த இடத்துக்கு போனாலும் மறந்துடக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. எங்க போனாலும் நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை, நான் தேவனால் கிருபை பெற்ற பிள்ளை, நான் வரங்களை பெற்ற பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை என்பதை என்ன செஞ்சிடக்கூடாது. நம்ம விசுவாசம் யார் மேலதான் இருக்கணும். அது ராஜா பார்க்கிறார். ராஜா பார்த்துட்டு சொல்றாரு, அவன் யார் மேல நம்பிக்கை வச்சிருந்தான், என் மேல நம்பிக்கை வைக்கல. இவர் தேவன் மேல நம்பிக்கை வைத்ததுனால கர்த்தர் சிங்கங்களின் வாய்களை கட்டினார். ஆமென், அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை, நீ விசுவாசித்தால் உனக்கு எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். மகிமை, தேவ மகிமையை தானியேல் கண்டான். சிங்கங்கள் வாயை கட்டி இருப்பதை பார்த்தான். எவ்வளவு பெரிய குழி, அந்த குழியில சிங்கத்தை பட்டினி போட்டு வச்சிருந்திருக்கான். போட்ட உடனே தானியேலை பீஸ் பீஸ் ஆக்கின்னு நினைச்சா, உள்ள போன உடனே வாயெல்லாம் மூடிடுச்சு சிங்கம். ராமுழுசும் இந்த சிங்கத்தின் மேலதான் ஐயா உலாவி இருப்பார் நான் நினைக்கிறேன். சிங்கராஜா எப்படி, யாரு, சிங்கராஜா உலாவிட்டு இருக்கிறார். இல்ல அது மேல அப்படி பெட்டா படுத்திருந்தாரா, எப்படி இருந்தார் நமக்கு தெரியல. சிங்கங்கள் எல்லாம் ஒருவேளை கால் நீட்டி படுத்திருக்கும். தானியேலே நீ படுத்துக்கா எங்க மேல, நீ கீழே படுத்தா நாங்க யாருக்கு பதில் கொடுக்கணும், எங்களை உண்டாக்கின கடவுளுக்கு பதில் கொடுக்கணும். அதனால ஒன்னு நாங்க என்ன செய்யறோம், சேஃப்டியா பாத்துக்கிறோம். காலையில ராஜா போய் கூப்பிடுறார், நீ தேவன் பேரிலிருந்து வைத்த விசுவாசம் உனக்கு ஒரு சேதத்தை கொண்டு வரல. ஆமென், ஆமென். மனுஷனை குற்றம் கண்டுபிடிச்சவன், மனுஷனை குற்றம் கண்டுபிடிச்சு இல்லாத கையெழுத்த போடப்பட்டவன் சிங்க கபியில போடதான் தெரிஞ்சிச்சு, பீஸ் பீஸா போயிட்டான். உள்ள போறதுக்குள்ளே போட்டவன் எல்லாம் என்ன போயிட்டான், பீஸ் பீஸா போயிட்டான். ஆனா தானியேலோ வெளியில வந்து கம்பீரமா நிற்கிறான். நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். ஆமென். நான் ஆராதிக்கிற தேவன் என்னை சிங்கங்களின் கைகளுக்கு என்ன செய்தார், விடுவித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், உன்னுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு விசுவாசம் யார் மேல, ஒரு சின்ன தேவைக்கு கூட நம்ம இன்னைக்கு யார் மேல நம்பிக்கையா இருக்கிறோம் சொல்லுங்க. ஏன் சொல்ல வர மாட்டேங்க பார்த்தீங்களா, நம்மளால எந்த ஒரு காரியம், எபிரேயர்
11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின். நீ விசுவாசித்தால் தான் தேவனுடைய மகிமை என்ன செய்ய முடியும். இன்னைக்கு நம்ம நம்பிக்கை யார் மேல இருக்கு? மனுஷன் மேலையா? மனுஷனை நம்புவதை பார்க்கலாம், மனுஷனை விசுவாசிப்பதை பார்க்கலாம். கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம். ஆண்டவர் விசுவாசி, கர்த்தர் எனக்கு செய்வார், அவர் என்னை கொன்று போட்டாலும். யார் சொன்னா? யார் சொன்னாங்க இந்த வார்த்தைய? வாயில முழங்காய் சத்தமா சொல்ல. அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் யார் மேல் நம்பிக்கையா இருப்பேன்? யார் சொன்ன இந்த வார்த்தை? அவர் என்ன கொல்லட்டும், எல்லாம் இழந்துட்டேன், என் பிள்ளைகளை இழந்துட்டேன், சொத்தை இழந்துட்டேன், எல்லாம் இழந்துட்டேன், நீதிமானா நான் இருந்ததான நான் இப்ப பரதேசி மாதிரி சுரண்டிக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் என் தேவன் என்னை பொன்னாக விளங்க செய்வார். என் தேவன் என்ன செய்வார்? அவர் என்னை கொல்லட்டும் பரவாயில்ல, அவர் என்னை கொண்டு போட்டாலும் நான் அவர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை நான் என்ன செய்ய மாட்டேன். இதுதாங்க அவர் மேல வைத்திருக்கிற விசுவாசம். கர்த்தர் பேர், கர்த்தர் மேல் உனக்கு இருக்கிற விசுவாசம் அசைக்க முடியாததா இருக்கணும். அப்பதான் நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கும்? ஜெயம் நடக்கும். ஜெயம். என்னை உண்டாக்கினவர், என்னை உருவாக்கினவர் எனக்கு தோல்வி அல்ல ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. யார் மேல இருக்கணும்? அவர்தான் வானத்தையும் பூமியும் படைத்தவர். அவர் மேல இந்த தானியேல் நம்பிக்கை வச்சதுனால ஒரு நகம் கூட என்ன செய்யல, ஒரு நகம் கூட என்ன செய்யல. ஐயா, அவன் மேல ஒரு 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 போரல் கூட வரல. அவனில் ஒரு சேதமும். எப்படி உள்ள போனாரோ துரை, அதே மாதிரி துரை மாதிரி வெளியே வர. ஆமென், அல்லேலூயா. ஆனா அடுத்த துரைகள் எல்லாம் உள்ள போட்டாங்க, பீஸ் பீஸ் ஆயிட்டாங்க, அவன் வெளியே வரவே இல்லை. அதுதான் கர்த்தர் மேல நம்ம வைத்திருக்க நம்பிக்கை. நாம் கர்த்தர் மேலில் நம்பிக்கையாய் இருப்போமானா நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். ஆறாவதாக அவனை குறித்து சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? படிங்க. அது ஏன் வாயை கட்டினாரு ஆண்டவர்? சிங்கங்களின் வாயை ஏன் கட்டிட்டாரு என் கர்த்தர் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றாரு. அது என்னவென்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். 2 பேருக்கு முன்னால என்ன எருசலேமில் இருந்து இந்த பாபிலோனுக்கு அழைத்து வந்த என் தேவன், அவருக்கு நான் ஒரு தீமையும் செய்யல. என்ன இந்த தேசத்துக்கெல்லாம் அதிகாரியாய் வைத்தீங்களே ராஜாவாகிய தரியுவே, உங்களுக்கு நான் ஒரு அநியாயம் செய்யல. நான் ஒரு கேடும் யாருக்குமே செய்யாததுனால கர்த்தர் எனக்கு ஒரு தீங்கும் வருத்தல. ஆமென். அப்படின்னா என்ன சொல்றேன்? நான் 2 பேருக்கு முன்னால நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன்? குற்றமற்றவனா இருக்கிறேன். இந்த நீதிமானில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை. எல்லாம் சொல்றான், தேவாலயத்தை இடித்து போடு 3 நாள்ல கட்டுவேன்னாரு, இதுதான் சொல்றானே தவிர வேறு ஒரு குற்றத்தையும் இயேசுவினிடத்தில் காணல. ஆனா பிலாத்து சொல்றான், இந்த நீதிமானில் நான் ஒரு குற்றத்தையும். இயேசு இந்த பூமியில குற்றமற்றவராய் வாழ்ந்தார், குற்றமற்றவராய் வாழ்ந்தார். இந்த தானியேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் ராஜாவுக்கு முன்பதாக, தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தமாய் வாழ்ந்தான், குற்றமற்றவனாய் வாழ்ந்தான். உன் வாழ்க்கையில இன்றைக்கு ஜெயத்துக்கு தடை எது? நீ கண்டுபிடிச்சு பாரு. நீ ஆண்டவருக்கு முன்பாக எப்படி இருக்கிற? ஒரு கைதியை போல கூனி குறுகி போய் நிற்கிற. தப்பு செஞ்சவங்க தான் போய் முன்னால போய் நின்று கூனி குறுகி நிற்கணும். ஆனா தானியேல் அப்படி இல்லை, ராஜா மாதிரி கம்பீரமா நிற்கிறான். ஏன்னா என்கிட்ட ஒரு குற்றத்தை உன்னால கண்டுபிடிக்க முடியாது. ஏனென்றால் எனக்குள்ள உண்மை இருக்கிறது, எனக்குள்ள விசேஷ தாவி இருக்கிறது, நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அதனால நான் ஒரு குற்றத்தையும் செய்யல. ஒரு குற்றமும். குற்றமற்றவனாய் அவன் வாழ்ந்தான். குற்றமற்ற தானியேலாய் அவன் இருந்த போதுதான் அவனுடைய வாழ்க்கையில என்னவாய் மறந்தது? ஜெயம் நடந்தது. ஜெயம், ஜெயம், வெற்றி உன் வாழ்க்கையில வேணுமா? நீ குற்றமற்றவனாய் மாறு. கடைசியாய் தானியேலை குறித்து சொன்ன ஒரு வசனத்தை கொஞ்சம் அதிகாரத்தை திருப்பும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம்.
தானியேல் தான். இந்த 4 வாலிபருக்கும் எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் கொடுத்தார். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் ஆமேன். இந்த 4 பேர் யாரெல்லாம்? 4 பேரு ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல். இந்த 4 பேருமே எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு வந்தவர்கள். இந்த 4 பேரை குறித்து வேதம் சொல்லுகிறது, இந்த 4 வாலிபருக்குள்ளும் சகல விதமான கிருபைகளை கொடுத்தது யார் தெரியுமா? தேவன். ஆமென். அவன் படிப்பு இல்லை, அவனுடைய மேன்மை இல்லை. வேதம் சொல்லுகிறது, தேவன் சகல எழுத்திலும், எங்க எதுலங்க? எழுத்திலும் ஞானத்திலும் அறிவிலும் சாமர்த்தியத்தையும் என்ன செய்தார்? கொடுத்தார். இவங்க 4 பேருக்கும். ஆனா தானியேலுக்குள்ள தேவன் ஒரு ஸ்பெஷல் கிஃப்டை வச்சிருக்கிறார். அந்த 4வது மனுஷனாகிய தானியேலுக்குள்ள என்ன சொல்றாரு தெரியுமா? தானியேல் சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவன். சொப்பனத்தை அறியத்தக்கவன். அதான் நேபுகாத்நேச்சர் ராஜா ஒரு சொப்பனம் கண்டான்ல, அந்த சொப்பனத்துக்கு அந்த தேசத்தில் இருக்கிற ஒருவனால என்ன செய்ய முடியல? வியாக்கியானம் சொல்ல முடியல, அர்த்தம் சொல்ல முடியல. அப்போ ராஜா கிட்ட போய் நிக்கிறாரு. ஏன்னா ஏற்கனவே அந்த தெய்வீக ஞானத்தை கர்த்தர் யாருக்கு கொடுத்தார்? தானியேலுக்கு கொடுத்ததுனால அவர் போய் சொல்லிட்டார், ராஜாவே நீர் கண்ட சொப்பனம் இதுதான், உம்முடைய சொப்பனத்துக்கு விளக்கம் இதுதான். அப்படியே புட்டு என்ன செஞ்சிட்டான்? வச்சிட்டான். சோ அந்த ஞானம் தேவன் தானியேலுக்குள்ள கொடுத்தார். அவன் ஜெயமாய் அவனுடைய வாழ்க்கை மாறுவதற்கு காரணம் இந்த 7 காரியங்கள்ல. கர்த்தருடைய பிள்ளைகளை கடைசியா அவனை குறித்து சொல்லுகிறது, அவன் தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாய் ஆண்டவர் அவனை மாற்றினார். அறிவுள்ளவனாய் அந்த கிருபை, அந்த ஆவியின் அந்த வரங்களை அவன் ஆண்டவருடைய கருத்திலிருந்து பெற்றுக்கொண்டான். ஆவிகளை பகுத்தறியத்தக்க வரம் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருந்தார். ஆண்டவர் கொடுத்தார். சொப்பனங்களை வியாக்கியானம் பண்ணுகிறதான ஒரு வரத்தை கர்த்தர் தானியேலுக்குள்ள வச்சா. மற்ற 3 வாலிபர்களுக்குள்ளும் அது இல்லை. மற்ற வாலிபர்களுக்குள்ள இருந்தது, இவனுக்குள்ள இருந்தது. ஆனா அவர்களுக்குள்ள இல்லாத ஒன்று தானியேலுக்குள்ள இருந்தது. அது வரங்கள். இந்த சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்லுவது, தரிசனங்களுக்கு சொப்பனங்களுக்கும் அர்த்தத்தை சொல்லக்கூடிய கிருபையை இந்த தானியேல் பெற்றான். 6ஆம் அதிகாரம் ஆரம்பித்து முடியும் போது சொல்லுது, கோரேசின் நாட்களிலும் சோத்திரம் ஆண்டவர் தரியு ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசனுடைய நாட்களிலும் தானியேலின் காரியம் எப்படி இருந்தது? சொல்லுங்க, ஜெயமா இருந்தது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. உங்க அப்பாவின் நாட்களிலும், உங்கள் தாத்தாவின் நாட்களிலும், உங்கள் நாட்களிலும், உங்கள் பிள்ளைகள் நாட்களிலும், உங்கள் பேர பிள்ளைகள் நாட்களிலும் காரியத்தை ஜெயமாய் மாற்றுகிறவர் தான் நாம் ஆராதிக்கிற கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருவருக்கு செய்து ஒருவருக்கு செய்யாமல் விடுவதல்ல. தரியு ராஜாவின் காலத்திலும் கோரேசனுடைய நாட்களிலும் ஜெயத்தை கொடுத்த கர்த்தர். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உங்க அப்பா காலத்தில் ஜெயம், உங்க காலத்தில் ஜெயம், உங்க பிள்ளைகள் காலத்தில் ஜெயம், உங்கள் பேர பிள்ளைகள் காலத்தில் ஜெயம், அடுத்த சந்ததியினுடைய வாழ்க்கையிலும் ஜெயத்தை கர்த்தர் தர இன்னைக்கு முதல்ல நம்ம இந்த 7 காரியத்தையும் தேவனுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுவோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட கிருபைகளை எனக்கு நீங்க தாங்க ஆண்டவரே. இந்த தானியேலுக்குள்ள இருந்ததான இந்த விசேஷித்த ஆவி, இந்த தானியேலுக்குள்ள இருந்ததான உண்மை, இந்த தானியேலுக்குள்ள இருந்ததான தினமும் ஜெபிக்கிற ஜெபம், இந்த தானியேலுக்குள்ள இருந்ததான இடைவிடாமல் ஆராதிக்கிற ஆராதனை, அவன் தேவன் பேரில் வைத்ததான விசுவாசம், குற்றமற்றவன் என்கிறதான நற்சாட்சி, ஆண்டவரே இந்த சொப்பனங்களையும் தரிசனங்களையும் காணக்கூடியதான ஆண்டவரே அந்த கிருபை, அந்த வர கிஃப்ட் ஆண்டவரே எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் தந்து என் சந்ததிகள் என் சந்தானங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி தேவ கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? தானியேலின் காரியம்
ஜெயமாய் முடிந்தது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் காரியம் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் காரியங்களை ஜெயமாய் மாற்ற விரும்புகிறார். எல்லாரும் எழுந்து நிற்போமா? இருக்கிற இடத்துல ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெயம் கொடுக்கிற தேவன் இன்றைக்கு அவர் ஜீவிக்கிறதுனால ஆண்டவரே தானியேலுடைய வாழ்க்கையில் ஜெயத்தை கட்டளையிட்டதான கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஜெயத்தை தாரும். சொல்லுங்க ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே எனக்கு ஒரு ஜெயம் வேணும். தோல்வி என்பது யாருக்கும் வேண்டாம். ஃபெயிலியர் யாருக்குமே விரும்பாத ஒன்று. எல்லாருக்குமே ஜெயம் வேணும்னு விரும்புகிறோம். அது படிக்கிற பிள்ளைகளெல்லாம் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்ல. ஆகவே நம்ம வாழ்க்கையில் ஆண்டு விட்டு கேளுங்க, ஆண்டவரே நான் நல்லா படிக்கணும்னா எனக்குள்ள அந்த ஞானத்தை தரணும், அந்த ஸ்பிரிட்டை தாரு ஆண்டவரே, இந்த விசேஷித்த ஆவியை தாரும் ஆண்டவரே. நான் உண்மையாக படிக்கணும். அப்பா அம்மா சொல்லும் போதெல்லாம் நான் உண்மையாக படிக்கணும். டெய்லி ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே ஏசப்பா எனக்கு நல்ல ஜெயத்தை தருவார் அப்படின்னு சொல்லணும். நீங்கள் வாயை திறந்து ஆண்டவருடைய கரத்தில் கேளுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில ஜெயத்தை தருவார். தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. இன்னைக்கு எங்க வாழ்க்கையிலும் கர்த்தாவே நீர் ஜெயத்தை தருவீராக என்று சொல்லி கேட்போமா? ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். நல்ல கைத்தட்டி பாடுங்க. ஆண்டவரே தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது போல என் வாழ்க்கையில ஜெயமா இருக்கணும் ஆண்டவரே. கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினார் தாங்கி நடத்துவார். நீதியின் கரத்தினார் தாங்கி நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜா வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். சொல்லுங்க, ஜெயம் கொடுக்கும் தேவன். ஓ தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிறது தேவன் ஒருவர் தான். ஆனால் ஆண்டவர் அந்த ஜெயத்தை அவர் கொடுக்கணும்னா நம்ம கிட்ட ஆண்டவர் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். பரீட்சை எழுத போகிற பிள்ளைகள் பாஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம கையில் தான் இருக்குது. படிக்கணும், நல்லா எழுதணும், சூத்திரம். அதே மாதிரி தான் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் ஜெயத்தை தரணும்னா இந்த தானியேலுக்குள்ளே இருந்ததான இந்த 7 காரியமும் எனக்குள்ளே இருக்க ஆண்டவரே. எதில் ஆண்டவரே நான் குறைவுள்ளவனாக இருக்கிறேன்? எனக்குள்ள அந்த ஸ்பெஷல் அனாயிண்டிங், அந்த ஆவி இல்லை, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நான் பெறலையா? இன்னைக்கு அதை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. உமக்கு முன்பாக உண்மையற்றவனாக இருந்தா என்னை மன்னிங்க ஆண்டவரே. நான் தினமும் ஜெபம் பண்ணணும், எங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணணும், எங்கள் வீட்டில் டெய்லி குடும்ப ஜெபம் செய்யணும். ஏன் இன்னைக்கு உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் இல்லை தெரியுமா? ஏன் உங்கள் வீடு ஒரு வறண்ட வீடாக இருக்குது தெரியுமா? ஏன் ஆரம்ப நாட்கள் இருந்ததான செழிப்பு உங்கள் வீட்டில் இல்லை தெரியுமா? உங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம் இல்லைங்க. உங்கள் குடும்ப ஜெபத்தை செஞ்சு பாருங்க கர்த்தருடைய பிள்ளைய. உங்கள் வீட்டில் எவ்வளவு செழிப்பு உண்டாங்கன்னு அப்போ நீங்கள் சொல்லுவீங்க. அப்போ உங்களுக்கு தெரியுமே உங்கள் மாவு தொட்டி இன்னைக்கு எப்படி இருக்கு தெரியுமா? உங்கள் எண்ணெய் கலசம் எப்படி இருக்கு தெரியுமா? உங்கள் கை எப்படி இருக்கு தெரியுமா? உங்கள் வீட்டில் இருக்கிற பீரோ இன்னைக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எல்லாம் காலியாகவே இருக்கு. ஆனால் ஒன்று காலியானவற்றை நிறைவேற்ற, காலியானவளை நிறைவுள்ளதை மாற்ற ஆண்டவரால் முடியும். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார்? அவர் உங்களுக்கு என்ன சொல்ற? அவர் இன்னைக்கு என்ன சொல்றார்? நீ உண்மையாயிரு மகளே. தானியேல் உண்மையாயிருந்தான்.
கர்த்தர் தன்னை வைத்திருக்கிறதான தேசத்துல ஆண்டவருக்கு உண்பதாக உண்மையா இருந்தானே, இன்னைக்கு ஆண்டவருக்கு உண்பதாக உண்மையா இருப்போமா? ஜோமன் நானே பத்திரத்துக்கு கையெழுத்து போட்டாச்சு. அவனுக்கு சிங்க கவிதான் நல்லா தெரியும், ஆனாலும் அதை பத்தி அவன் கவலைப்படவே இல்லை. தினமும் வழக்கமா செய்து வந்த காரியத்தை செய்வான். இன்னைக்கு உனக்கு உங்களுக்குள்ள எனக்குள்ள ஒரு வழக்கத்தை உருவாக்கி கொள்வோமா? சில வழக்கத்தை நம்ம உருவாக்கி கொள்ளணும். அதை நம்ம செஞ்சா நம்ம வாழ்க்கையில மிகுந்த நன்மை உண்டாகும். அந்த வழக்கம் என்ன? தினந்தோறும் ஜெபம். காலையில் எந்திரிச்சு ஜெபம், மத்தியான நேரத்தில் ஒரு ஜெபம், மாலையில் ஒரு ஜெபம், இரவு நேரத்தில் ஒரு குடும்ப ஜெபம். இதை வழக்கப்படுத்தி கொள்ளுங்க. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா என்று சொல்லி சொல்றது வழக்கப்படுத்தி கொள்ளலாம். பிள்ளைகளை பார்த்து அந்த அம்மா சொன்னாங்க, வழக்கப்படுத்தி கொள் பாப்பா. உனக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வழக்கம் உண்டாகணும். அதிகாலை எழும்பணும், வேதம் வாசிக்கணும், படிக்கணும், ஜெபம் பண்ணணும். இந்த வழக்கத்தை கொண்டு வந்தா நம்ம வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை கத்த தருவாரு. ஜெயத்தை கத்த தருவா. இன்னைக்கு எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன், என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. இந்த தானியேலுக்குள்ள இருந்ததானே இந்த 7 காரியம் எனக்குள்ள வேணும், எனக்கு வேணும் ஆண்டவரே. எனக்கு அந்த கிருபைகளை கத்த தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஒப்பு கொடுப்போமா? கிருபை உள்ள நல்ல தகப்பனே, அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல கால வேளைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த கர்த்தருடைய நாளிலே, மனமகிழ்ச்சி நாளிலே, இந்த மாதத்தினுடைய இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தரை துதிக்க ஆராதிக்க கர்த்தரை கொண்டு வந்தீர். தானியேலின் காரியம் ஜெயமாய் முடிந்தது ஆண்டவரே. அதை குறித்து இந்த நாளில் தியானிக்க நீர் எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனையில கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். அவருடைய வாழ்க்கை ஜெயமாய் மாறட்டும், அவருடைய தொழில் ஜெயமாய் மாறட்டும், வேலைகள் ஜெயமாய் மாறட்டும், படிப்பில ஜெயம் உண்டாகட்டும் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய கிருபை கூட இருக்கட்டும். சிறு பிள்ளைகளுக்காக, பெரியவர்களுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். மோசஸ் பிரதருக்காக, செல்விஸுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர்களுக்கு நல்ல சுகத்தை தாரும். பலவீனமாக இருக்கிற சுசிலாமாவுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவர்களுக்கு நல்ல சுகத்தை தாங்க. ஆராதனைக்கு வர முடியாதபடி வீடுகளில் பலவீனத்தோடு கூட இருக்கிறவங்க ஆண்டவரே அடுத்த வாரங்களில் கலந்து கொள்ள உதவி செய்யும். இப்போது கடந்து போகிறோம், கூட வாரும் ஆண்டவரே. இந்த வாரம் பிறந்த நாள், திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளின் மேலே தேவ கிருபை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய நீக்கும் சமாதானமும் காவலும் இன்றும் என்ற கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதி.